सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अर्जुन कृष्ण परमात्मा அத்தியுக்த உபாசகால் நிர்குண உபாசகால் அவளை பத்தி தான் இவ்வளவு நேரம் நீங்க சிராக்டவுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அப்புறம் இப்போ விஸ்வரூப தர்சனத்தை பத்தி எனக்கு காமிச்சிட்டு அந்த யோகம் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்றீங்களே, இந்த ரெண்டு பேர்ல யார் வசதி அப்படின்னு கேட்டான். அப்ப அதுக்கு பதில் சொன்ன, விஸ்வரூபத்தை யார் உபாசனை பண்றானோ அவன் தான் வசதி. யோகாபியாசத்தோட கூடி விஸ்வரூபமாக யார் பண்ணிக்கிறானோ அவன் தான் வசதி அப்படின்னாரு. அப்ப கன்ஃபியூஷன் வந்தது. வசத்தின்னா அது எப்படி அப்படின்னா, அது இவர் என்ன அர்த்தத்துல சொன்னார்னா, அவ்யக்த உபாசனை பண்றவன் வேதாந்திகள் அவ தனி செட், அவளை பத்தி நீ கவலைப்படாத. அவளுக்கும் நானும் வேதமே இல்லைன்னு நான் முதலியே சொல்லிட்டேன். அவளே நாங்களே அவான்னு சொல்லும் போது அவளை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உனக்கு இந்த பிரிஸ்கிரைப் பண்றது இந்த விஸ்வரூப உபாசனை. சரி, இந்த விஸ்வரூப உபாசனையே ரொம்ப கஷ்டமாச்சு, எப்படி 24 மணி நேரமும் நீங்க பண்ணணும்னு வேற கண்டிஷன் போறீங்க. 7 into 365 உபாசனை பண்றது அப்படியா? அப்படி முடியலன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா நீ அபியாச யோகத்தை பண்ணிட்டே இரு. கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு பொருளை எடுத்துக்க வேண்டியது, அதை நினைச்சுக்க வேண்டியது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அப்படி பிராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நீ அப்படி பண்ணலாம் அப்படின்னாரு. அதுவும் சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா அவளை என்ன பண்ண, அவ என்ன கர்மாவை பண்ணிட்டு இருக்காளோ அந்த கர்மாவையே பண்ணிட்டு இருக்கட்டும். ஆனா அந்த கர்மாவை எனக்கு அர்ப்பணமா பண்ணட்டும், அது ஒரு வழி இருக்கு, அப்படி பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னாரு. அதுலயும் முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கேட்க அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி வர. அதுவும் முடியலன்னாக்க சர்வ கர்ம பல தியாகம்னு ஒண்ணு இருக்கு. சர்வ கர்ம பல தியாகத்தை பண்ணிட்டே இருந்தான்னாக்க அவளுக்கு சித்த சுத்தியானது ஏற்பட்டு, வேதாந்தத்துல ஒரு ருச்சியானது ஏற்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு குருவனுடைய கடாட்சத்தின் மூலமா அவளுக்கு தத்துவமசின்ற ஞானம் வந்து அதன் மூலமாக அவளும் என்னையே அடைவார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்லிட்டு அவன் இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. சொல்லி இப்ப என்ன சொல்ல போறாருன்னா ஒரு கன்க்ளூஷன் ஒண்ணு பண்ண போறாரு. இப்போ ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத். அவனுக்கு முதல்ல ஞானத்தை பத்தி சொன்ன, அது சரி, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன, அதை அப்படி ஓரமா வெயி. விஸ்வரூபம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன, அதுக்கப்புறம் அபியாசம் சொன்ன, அதுக்கப்புறம் ஈஸ்வரார்த்தம் கர்மா சொன்ன, அதுக்கப்புறம் சர்வ கர்ம பலத்தியாகம், இப்படி நாலு விஷயம் சொன்னார். இதை இப்போ நம்ம பண்றாங்க. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகः தியாகாத் சாந்திரனந்தரம். அபியாசாத் ஞானம் ஸ்ரேயோகி. ஞானம் தான் அபியாசத்தை விட ஸ்ரேயம். எந்த ஞானம்? அந்த ஞானத்தை தனியா வைன்னு சொன்னா அந்த ஞானம் இல்ல, இது பரோட்ச ஞானம், சாஸ்திர ஞானம். சாஸ்திர ஞானமானது வசதி தான். இந்த அபியாசம் பண்ணி இந்த தியானம் பண்றதை விட ஞானத்தை சம்பாதிக்கிறதுன்றது வசதி தான். ஆனாலும் அந்த பரோட்ச ஞானம் மாத்திரம் இருந்தா என்ன பிரயோஜனம்? அவன் தியானம் பண்ணாதானே அவனுக்கு சரியா வரும். வெறும் நாலேஜ் இருந்ததுன்னா எனக்கும் அந்த நாலேஜுக்கும் கேப் இருந்துட்டே இருக்க. ஆனாலும் வெறும் நாலேஜ் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அவன் என்ன பண்ணணும், கொஞ்சம் யோகத்துல உட்கார்ந்துட்டு மெடிடேஷன் எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணாதான், தியானத்தோட பண்ணாதான் அது அதை விட வசதி. வெறும் அத்தியாசத்தை காட்டிலும் ஞானம் வசதி, பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானமும் காட்டிலும் தியானமானது வசதி. தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய கீர்த்திகளையே மனசுல வச்சுட்டு அதையே நினைச்சுட்டே இருக்கக்கூடியது தியானம். தியானம்னா பகவானுடைய அவித்தியமான குணமா இருக்கட்டும், வித்தியமான குணமோ, அது எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு அதை அப்படியே நினைச்சுட்டே இருக்கு. விஸ்வசஹஸ்ரநாமமோ அப்படி அர்த்தத்தோட நம்ம படிச்சுட்டே தேவி துர்கா சப்தசதியோ அப்படி படிச்சுட்டே வந்தான்னா நம்மளுடைய மனசு அது ஒரு 2 மணி
அப்படியே இருக்கும். அதனால அது ரொம்ப வசதி. அதை விட ரொம்ப வசதி மெடிடேஷன் பண்றது, இது எல்லாமே தியானத்துல சேர்றது அப்படின்னாரு. இது எல்லாத்த விட ஒரு வசதி ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க கர்ம பல தியாகம். நீங்க எதுலையுமே பலன்ல இச்சை இல்லாம நீங்க பாட்டுக்கு அதை எனக்காக பண்றேன்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணிட்டே வந்தா அதனுடைய ரிசல்ட் என்னவா இருந்தாலும், கர்ம யோகத்துல ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு 2 விஷயம். எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்றதுன்ற ஒரு மெத்தடு, இன்னொரு மெத்தடு எது கிடைச்சாலும் அது ஈஸ்வர பிரசாதம்னு எடுத்துக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஈஸ்வர பிரசாதமா இருக்கணுமே தவிர அந்த பலத்துல எனக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு நான் அதை இயங்கக்கூடாது. அந்த ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பண்றது மாத்திரம் தான் என்னுடைய வேலை. ரிசல்ட் கொடுக்கறது அவருடைய வேலை. அவர் எவ்வளவு கணக்கெல்லாம் வச்சுட்டு கொடுக்கிறாரு. எது கொடுத்தாலும் அதை பிரசாத புத்தியாக ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இப்படி இந்த கர்ம பல தியாகமானது அந்த தியானத்தை விட ரொம்ப வசதி. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சன்னியாசம் மாதிரி தான். இது சன்னியாசி எப்படி விட்டுட்டு போய் ஞானத்துல படிச்சு வேதாந்தத்துல படிக்கிறானோ, அதனாலதான் அவனுக்கு தத்துவமசி ஞானம் மூலமாக அவனுக்கு மோட்சமானது கிடைக்கிறது. அதே மாதிரியே இவனும் கர்ம பல தியாகம் பண்ணி கொண்டே இருந்தானே, ஆனால் அதனால இவனுக்கு சித்த சுத்தியானது விரைவிலேயே ஏற்பட்டு அவனுக்கு குருலாபம் கிடைச்சு அவனுக்கும் இந்த தியாகத்தினாலேயே அவனுக்கு சாந்தி அனந்தரம் அப்படின்னாரு. இங்க ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணும்போது சாந்தினா மோட்ச சாந்தியை அவர் சொல்லிவிட்டார். மோட்சமே இவனுக்கு வருதுன்னா, இப்போ அந்த ஞானத்துல இருக்கிறவாளுக்கு மோட்சம்ன்றது ரொம்ப வசதி. அது நல்லா தெரியுது. ஏன்னா சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. சன்னியாசியா இருந்துட்டு அவன் நித்யானித்திய வஸ்து விவேகம், ஜாமுத்திரார்த்த பலபோக விவேகம், சமாதமாதி ஜங்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் இதோட கூடி சிரவணம் பண்ணி அந்தரங்க சாதனமான மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி இது கர்ம பல தியாகம் ஈஸியா இருக்கு. இவனுக்கும் அதே சாந்தி அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ ஆச்சாரியார் பாஷ்யத்துல இருக்காம அவர் பெரியவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நேரம் அப்படியே அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அது காலப்போக்கில் இவனுக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக, அது ஒரு உற்சாகத்துக்காக புரோத்சனார்த்தம் அதை சொன்னார். அவனை உற்சாகம் பண்ணணும்ன்றதுக்காக சொன்னார். நான் கடைசியா சொன்னேன்னா கர்ம பல தியாகம் அதுவே போதும்பா. கர்ம பல தியாகத்தினாலேயே உயர்ந்ததான சாந்தியானது மோட்ச சாந்தியானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். பிறகு அனந்தரம் பிறகு உனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சொல்லும் பொழுது ஆச்சாரியிடம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்னா, அகஸ்திய பிராமணேன பீதா அப்படின்னு சமுத்திரம் பீதான்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அகஸ்தியரானவர் சமுத்திரம் முழுக்க குடிச்சிட்டார், பிராமணனான அகஸ்தியரானவர் சமுத்திரம் முழுக்க குடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னது. அடுத்து வர பிராமணனை பத்தி பேசினா என்ன அர்த்தம்? இப்பேற்பட்ட பிராமணனா இருக்கக்கூடிய நீயும் உன்னுடைய வசதி தான் அப்படின்னு அவனை ஒரு உற்சாகத்துக்காக சொல்லக்கூடியது. அதே மாதிரி உற்சாகத்துக்காக இவர் என்ன சொன்னார்னா, கர்ம பல தியாகம்ன்றதும் சாந்திக்கு வழிவகுத்து கொடுக்கறதுப்பா. அதனால இப்போ அவ்வளோ வல்லமை இருக்கு அந்த சர்வ கர்ம பல தியாகத்துக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்க ஒரு வழியா முடிச்சுட்டார். ஞானம் வசதியா, விஸ்வரூப உபாசன வசதியான விஸ்வரூப உபாசன வசதி அப்படின்னார். ஞானத்தை பத்தியும் அவ்வியக்தத்தை பத்தி கொஞ்சம் பேச அது தனியா இருக்கட்டும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதுக்கு விட ரொம்ப வசதி விஸ்வரூபம் முடியலையா கவலைப்படாத, அபியாசம் பண்ணு. அபியாசம் முடியலையா ஈஸ்வரார்ப்பணம் கர்மா பண்ணு. அதுவும் முடியலையா கர்ம பல தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி இதுல கர்ம பல தியாகம் ரொம்ப வசதி அப்படின்னு ஒரு வழியா இந்த டாபிக்க முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணாரு, இதுக்கப்புறம் தான் முக்கியமான இந்த 12வது சாப்டர்னுடைய கரெக்டான ஆரம்பிக்க போது 13 to 19 வரைக்கும் அவர் பக்தனுடைய லட்சணங்களை சொல்றாரு. லட்சணம் அப்படின்னாக்க டெபினிஷன், எப்படி ஒரு பக்தன் இருப்பான் அப்படின்னு. இங்க பக்தன் அப்படின்னு இருக்குதான் பக்தி யோகத்தினுடைய கரெக்ட் இதுதான். சந்திரசேகர பாரதி இந்த 13 to 19 வரைக்கும் பண்றதுதான் கீதை. இதை யார் ஒருத்தரும் அனுதினமும் இதை அபியாசம் பண்ணிக்கொண்டே இருக்காளா அவதான் கீதையை படிச்சவா அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு அவர் சொல்லியிருக்காரு. அதனால அவர் எப்போ கேட்டாலும் அவர் சொன்னார், என்ன கேட்டா இது 12வது சாப்டர்ல 13 to 19 வரைக்கும் யார் படிக்கிறானோ அவன் தான் பக்தன் அப்படின்னு சொல்ற. அவ்வளோ ரொம்ப பெரியவாலாம் ரொம்ப சிரேஷ்டமா வச்சுக்கக்கூடிய ஒரு பாகம் இது. இதுல ஞானியினுடைய லட்சணங்கள் இருக்கு, பக்தன் சொல்லியிருக்கு. ஞானியினுடைய லட்சணம்னு சொல்றல அப்படின்னா, இங்க பக்தன்னாலும் ஞானினாலும் சிதப்பிரஜன்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான்.
குணாதீதன் அப்படின்னா சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் மாற்றி மாற்றி சொன்னாலும் இது எல்லாம் இட் அமௌண்ட்ஸ் டு எல்லாம் இந்த ஞானி. ஏன் இந்த பக்தியையும் ஞானியத்தையும் நம்ம கலக்கிறோம்னா, இந்த பக்தியானது எல்லா 3 யோகத்திலையும் இருக்கு. கர்ம யோகி பண்றவன் பக்தி இல்லாம எப்படி கர்ம யோகம் பண்ண முடியும்? அதுவும் ஒரு பக்தி தான். உபாசனா யோகம் பக்தி இல்லாம எப்படி உபாசனை பண்ண முடியும்? அதுவும் பக்தி தான். ஞான யோகத்துல எப்படி பண்ணோம்னா ஆத்மாவா எல்லாத்தையும் பார்க்கறது, அதுவும் பக்தியில தான் வருது. இப்படி பக்தின்ற ஒரு பதமானது அந்த 3 யோகத்திலையும் அனுசியூதமா இருக்கிறதுனால 3 லெவலா வேணா வச்சுக்கலாம். அதை முதல்ல இருக்கிறவன் கர்மயோகமா இருக்கவன், அதை விட ரொம்ப வசதி உபாசனையா பண்ணக்கூடிய பக்தன், அதை விட வசதி ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பக்தன். ஆக மொத்தம் எல்லாருமே பக்தன் தான். முதல்ல தன்னை விட வேறான பகவான் வசதி அப்படின்னு இவன் நினைச்சான். பகவான் தான் எல்லான்னு அடுத்த லெவலுக்கு போனான். அதுக்கப்புறம் நானே பகவான், ஆத்மாவை தவிர ஆத்மதையா தான் எல்லாத்தையும் பார்க்கணும்ன்றதுதான் சொஸ்வரூப அனுசந்தானமே பக்தி நித்தியபிதீயதே அப்படின்னு இந்த பக்தியெல்லாம் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த பக்தனை பத்தி அவனுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்றதை இப்ப சொல்ல போகுது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகः க்ஷமீ. சமதுக்க சுகக்ஷமி அப்படின்னு படிக்கலாம்னாக்க படிக்கப்படாது. ஷா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி விசர்க்கம் இருந்துச்சுனாக்க அந்த விசர்க்கத்தை முழுக்க விசர்க்கத்தை காமிக்கணும் அப்படின்னு ஒரு சூத்திரம் போட்டார் பாணினி. அதனால இப்ப என்ன பண்ண, நிர்மமோ நிரஹங்காரஹா சமதுக்க சுகா க்ஷமி அப்படின்னு அந்த சுகான அந்த இடத்துல அந்த விசர்க்கத்தை காமிக்கணும். இது ஒரு பாராயண கிரமத்துல இது ஒரு முறை. அத்வேஷ்டா சர்வபூதானா, சர்வபூதங்களும். இது ஞானியினுடைய லட்சணத்தை எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்க, ஞானி எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லக்கூடாது. இந்த ஞானியினுடைய லட்சணங்கள் சொல்லி இருக்கிறதுல எதையாவது நம்ம கையாண்டுட்டே இருக்கணும். இதுல எதெல்லாம் எங்காச்சும் ஒன்னாவது பிடிச்சிட்டா கூட போதும், வேதாந்தத்துக்கு வந்துடுவான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. ஆனா இதுக்கு சொல்லிருக்கக்கூடிய எல்லா குணமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும். தைனந்திகமாக நம்மளால இதை தெரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை தானா வரும்ன்றதுக்காக இப்படி எழுதியிருக்காரு. சர்வபூதானாம் அத்வேஷ்டா, எல்லா பூதங்களுக்கிட்ட துவேஷம் இல்லாத ஒரு தன்மையை உடையவன் யாரோ அவன் தான் பக்தன். எல்லா பூதங்களிலும் அப்படின்னாக்கா அதுக்கு ஆச்சாரியார் பாக்கியம் எழுதும் போது ஆத்மனகா துக்க ஹேதுமாப்பி கிஞ்சித் துவேஷ்டி, தனக்கே துன்பம் வரக்கூடிய அளவுக்கு ஒருத்தம் பண்ணா கூட அவன் மேலேயும் துவேஷம் வராம இருக்கிறதுக்கு தான் அத்வேஷ்டாக்கு லட்சணம். அவர் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார், எல்லா பூதங்களுக்கிட்டையும் துவேஷம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னார். எல்லா பிராணிகள்கிட்டையும் துவேஷம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஆச்சாரியார் பாக்கியம் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்றாரு. ஆத்மனஹா துக்க ஹேதுபை, தனக்கே துக்கம் கொடுத்தா கூட அவங்கிட்ட கூட நீ துவேஷம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. இப்படி இருக்கக்கூடிய லட்சணத்தோட யார் வாழறானோ அவன் தான் ஞானி. அத்வேஷ்டா சர்வபூதானா முதல் கண்டிஷன். அதுக்கப்புறம் எல்லா பூதங்கள்கிட்டையும் மைத்ரஹா, மித்திரபாவம். மித்திரபாவம் மைத்திரி, மித்திரத்தையா எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்டாவே அவர் நினைக்கணும். எந்த பிரதி உபகாரமும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறவர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு காரணமும் அஹேதுகமாக எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருப்பார். எல்லாரையும் அவருக்கு வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்டு. இப்படி மைத்திரஹா. அப்புறம் கருணா. கருணா அப்படின்னாக்க கிருபா துக்கிதேஷு தயா அப்படின்னார் ஆச்சாரியார். துக்கப்பட்டவர்களுக்கு மேல அத்தியாஜமான ஒரு கருணை இவாளுக்கு, அத்தியாஜ கருணாமூர்த்தே அப்படின்னு ஒரு நாமா. எந்த காரணமே கிடையாது, யாராவது துக்கமா இருந்தானே இவர் ஐயோ அவருக்கு சரியாகணுமே அப்படின்னு நினைப்பாரு இவரு. அதனால இப்படி இருக்கக்கூடிய நம்ம மகான்கள்லாம் அப்படிதான் பெரியவாள்லாம் இருந்திருக்கா. கிருபா ஒரு அந்த கருணையோட இருக்க, இதெல்லாம் ஞானியினுடைய. சர்வபூதானாம் அத்வேஷ்டா, மைத்ரஹா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, கருணை துக்கப்படுறவனுக்கு ஒரு தயையை காமிக்கிறது. அப்புறம் கருணா ஏவச்ச நிர்மமஹா, மமகாரம் இல்லாமல் இருக்கிறது. எனது எனது எனதுன்னு எல்லாத்தையும் எதையுமே சேர்க்க கூடாது. இந்த உலகத்துல எல்லாமே கச்சிசித்தாம் அப்படின்னாரு. யாருக்கோ துட்டு நம்ம கையில இருக்குன்றதுதான் நினைக்கவே தவிர என்னுடைய பணம்னு நினைக்கூடாது. இது யாருக்கோ போக வேண்டியது. யாரையோ கச்சிசித்து தனம், அது இப்ப என் கையில வச்சிட்டு இருக்காது. ரைட்டா தப்பான்னு எனக்கே தெரியாது. ஆகையினால இந்த மமத்துவ புத்தியே கூடாது அப்படின்னாரு. மமத்துவ புத்தியே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைதான் ஞானியினுடைய பக்தனுடைய லட்சணம்.
அதே மாதிரி நிரகங்காரா, அகம் பிரத்யேக ரகிதா, எது பண்ணாலும் நானு நானுன்னு எல்லாத்துக்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுன்றது இல்லாத ஒரு நினைப்போட இருக்கக்கூடியவர் தான் ஞானி. அவர் தான் உண்மையான பக்தன். அப்படிப்பட்ட நிர்மமஹா நிர் அகங்காரா. அப்புறம் சம துக்க சுகஹா க்ஷமே, துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் சரி, அதனால துவேஷமோ ராகமோ கிடையவே கிடையாது. அது எப்படி வந்தாலும் சரி, அது துக்கமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் அது பிரசாத புத்தி அப்படின்றது இதுதான் சொல்றது. எது வந்தாலும் ஏதோ நல்லதுக்குதான் இது வந்திருக்கு அப்படின்னு என்ன ஒரு அன்பேவரபிளான ஒரு ரிசல்ட் வந்தாலும் ஃபேவரபிள் ரிசல்ட் வந்தாலும் ரெண்டுத்தையும் சமமா ஈஸ்வர பிரசாதமா பகவான் கொடுத்த பிரசாதம் இது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் ஞானி பக்தன் அப்படின்னார். அதுக்கப்புறம் க்ஷமி, அது தனக்கே அவர் பை நேச்சர் யார் எது பண்ணாலும், ஏன்னா இவருடைய லெவலுக்கு எல்லாருமே குறைவா தானே இருக்காங்க. அவன் எது பண்ணாலும் என்னமோ பாவம் அஜானத்துல பண்ணிவிட்டான், அவன் தெரிஞ்சா அப்படி எல்லாம் பண்ணுவானா, அவன் என்னமோ அசடு சரி போட்டோம் அப்படின்னு எதை பார்த்தாலும் மன்னிக்கிற ஒரு சுபாவம் க்ஷமி அப்படின்னா. ஆக்ருஷ்டாக அபிஹிதாக அபி அவிக்கிரியா, தன்னையே ஒருத்தன் வெத்தாலும் அடிச்சா கூட இவர் மாற்றமே இருக்காது இவருடைய நிலையில. அவன் நேர ஒரு தொழுக்க கையை வெட்டிட்டு போயிட்டான் சதாசிவ பிரம்மேந்திராவுக்கு. அவன் பாட்டுக்கு போயிட்டாரு. அவன் பார்த்தோன்னா அவன் பயந்துட்டான். எடுத்துன்னு அந்த கையை எடுத்துன்னு ஒண்ணு ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், நீங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்களா, நான் கையை வெட்டினா நீங்க அலறி துடிக்க போறீங்கன்னு நினைச்சேன், நீங்க ஒரு மகான தெரிஞ்சுட்டா எடுத்துட்டு போய் கையை கொடுத்தா அப்படியான்னு அந்த கையை அப்படி வச்சுட்டு அப்படியே போயிட்டு. அப்படி எதுக்காக சொல்றதுன்னா, இப்படி ஆக்கிருஷ்டமாக அவரையே அடிக்கிறதுக்கு வந்தா கூட அவருக்கு ஒண்ணும் தெரியல, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் க்ஷமி. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹ க்ஷமி அப்படின்னு ஒரு 7 கண்டிஷன் கொடுத்தாரு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண நிர்மமஹா மமத்துவம் இல்லாத ஒரு நிலை, அகண்டா புத்தி இல்லாத ஒரு நிலை, நிரகங்காரஹா சம துக்க சுகா, சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சமமாக இருக்கக்கூடிய தன்மை, க்ஷம எல்லாரையுமே மன்னிக்கிறதுக்காக கத்துக்கணும். யார் எது பண்ணாலும் அதை மன்னிக்கணும். இப்படின்றவன் யாரோ அவன் தான் உண்மையான பக்தன் அப்படின்னார். அதுக்கப்புறம் சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்பித மனோ புத்தி யோ மத்பக்த சமே பிரியா. எப்பொழுது பார்த்தாலும் அந்த பக்தனுக்கு, அந்த ஞானிக்கு ஒரு சந்தோஷம், அவருக்கு போதும்ன்ற அலம் புத்தி. எல்லாத்திலையும் லாபம் வந்தாலும் சரி, அலாபமா நஷ்டம் வந்தாலும் சரி, அதுல போதும் என்ற புத்தி இருக்கு. அலம் பிரத்யம் இருக்கிறதுக்கு பேர் தான் சந்தோஷம். அப்படின்னா சந்தோஷம்னாக்க மகிழ்ச்சின்னு நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம். ஆக்சுவலா திருப்தி அப்படின்றதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் இருக்கு. சந்துஷ்டா அப்படின்னாக்க போதும் என்ற எண்ணம் எப்பொழுதும், கொஞ்ச நேரம் வந்தா போகாதாது, எப்பொழுதுமே அவருக்கு இருக்காங்க, சததமா இருக்கணும். அதே மாதிரி யோகி அப்படின்னாக்க எப்பொழுதுமே பிரம்மத்திலேயே சமாஜித சித்தனாக இருந்து கொண்டு நிர்விகமாகவே இருந்து கொண்டிருக்க, எப்போதும் பகவான் கிட்டேயே அவருடைய புத்தியானது இருந்துட்டே சமாஜித சித்தனாக இருந்து கொண்டவன் யோகி. இதுக்கு நடுவுல இவர் சததம் அப்படின்ற ஒரு வார்த்தைய நீங்க இப்படி போட்டாலும் சரியா வரும், அப்படி போட்டாலும் சததம் சந்துஷ்டா, எப்பொழுதும் சந்தோஷத்தோட இருப்பார். அவர் எப்பொழுதுமே யோகத்துல இருப்பார். சததம் யோகி, அவர் எப்பொழுதுமே யோகி தான். அப்படின்னா இதுக்கு சம்ஸ்கிருதத்துல காக்காட்சி நியாயம் இருக்கு. காக்காவானது இப்படியும் பார்க்கும், அப்படியே 2 பக்கமும் பார்த்துருந்தா எல்லா காரியமும். அதே மாதிரி காக்காட்சி நியாயம் இந்த சததம் பதத்தை நீங்க சந்துஷ்டாக்கும் போட்டுக்கலாம், யோகிக்கும் போட்டுக்கலாம். சததம் சந்துஷ்டா, சததம் யோகி, எப்பொழுதுமே யோகியாக இருப்பார். அதுக்கப்புறம் எப்பொழுதுமே யதாத்மா, யதான சன்யத சுபாவா, எப்பொழுதும் அவருடைய நிலை என்னன்றது தெரியும். இது பண்ணா நமக்கு அகலக்கால்ன்றதே வைக்கக்கூடாது. பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி தரதான் சின்ன வயசுல, அகலக்கால் வைக்காத அப்படின்னா நம்மளுடைய லெவல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டுதான் நான் பாட்டுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன் எதையா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த குருட்டு தைரியம்லாம் கூடாது. அதனால யதாத்மா, அப்படி இவர் ஞானியா இருக்காருன்னா அவருக்கு சொல்லி தரணுமா, அதனால எப்பொழுதுமே கண்ட்ரோல்டா இருப்பார். தன்னுடைய மனசு தன்னுடைய புத்தியினுடைய லெவல் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சதுனால அவருடைய பிஎம்ஐயை எப்பொழுதும் கண்ட்ரோல்டா தான் அவர் வச்சிட்டு இருப்பார். யதாத்மா. அது மாத்திரம் இல்ல, திருட நிச்சயா, அவர்
ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்ற ஒரு நாலேஜ்ல ஒரு திருடமான ஒரு நிச்சயம் அவருக்கு இந்த வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதாக சந்நியாச யோகா விதய சுத்தசத்வாக தே பிரம்ம லோகேஷு பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்பொழுதும் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்துல ஒரு திருடமான ஒரு நிச்சயத்தோட இருந்து கொண்டே இருக்கிறவர். அதுல முதல்ல 7 சொன்னார். இங்க பாருங்க, சததம் சந்துஷ்டா யோகி யதாத்மா திருட நிச்சயான்னு 4 சொன்னார். இப்போ மையர் விதமனோ புத்தி, எங்கிட்டேயே புத்தியை வைத்துக் கொண்டிருப்பான். எப்பொழுதும் மனசானது எப்படிப்பட்டிருக்கோம்னாக்க சம்சயாத்மிகா மனசு இல்லையா, எப்போதும் சங்கல்ப விகல்பாத்மிகா மனஹா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இது பண்ணலாமா வேண்டாமா இப்படின்னு சொல்ல அந்த மனசையும் எங்கிட்டே வச்சுக்க. சந்தேகமும் உனக்கு எதுக்கு இருக்கிறது ஒண்ணுதான், நீ பண்ண போறிய காரியம் என்ன பகவத் தியானம் தான். அதனால பகவான் கிட்டே இருக்கு. புத்தி நிச்சயமான ஒரு புத்தி, நிச்சயாத்மிகா புத்தி. இந்த மனசு புத்தினா முழு அந்த கரணம், சித்தம் புத்தி அகங்காரம் மனசு, இந்த 4த்தையுமே மையி அர்ப்பித்தம் என்கிட்டயே அர்ப்பணம் பண்ணி அது என்கிட்டயே நினைத்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு சுபாவம். சததம் சந்துஷ்டா சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயா மையத்தித மனோபுத்தி. இப்படி இருக்கக்கூடிய மத் பக்தா, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஞானி சஹா மே பிரியா, இவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் பா, இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய தான் என்னுடைய பிரியமானவன். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்பித மனோ புத்தி யோ மத்பக்தஸ்தமே பிரியः யஸ்மான்னோத்விஜதே லோகः லோகான்னோத்விஜதே ஷயः ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைः முக்தோ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைர்முக்தः யஹ ச மே பிரியः. யஸ்மாத் ந உத்விஜதே லோகஹ அப்படின்னா சன்னியாசினஹா ந உத்விஜதே லோகஹ அப்படின்னு வந்தாரு. லோகமானது சன்னியாசியை பார்த்து ஒரு கொந்தளிப்பும் அவளுக்கு வரப்போறது இல்லை, ஒரு ஆன்சைட்டியும் அவளுக்கு வரப்போறது. இவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காரு, இவர் பாட்டுக்கு காரியங்களை பண்ணிட்டு இருக்காரு. இவரால் யாருக்கு காம்படிஷன்? லோகத்துல யாருக்கும் இவரால் காம்படிஷன் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர் மேல துவேஷமானது வரத்துக்கான சான்ஸே கிடையாது. இதுக்கு நம்ம சமீப எக்ஸாம்பிள்ல நிறைய பேர் பால் பிராண்டன் தான் என்ன எழுதுறாருன்னா, நிறைய ரமண பகவான் கிட்ட கேட்கணும்னு நிறைய கேள்வி எல்லாம் கொஸ்டினர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஆனா அவருடைய சந்நிதியில போய் உட்கார்ந்தா ஒரு கேள்வி கூட கேட்கணும்னு தோணல. கேட்கி இது எல்லாமே சின்னத்தனமா இருக்கு இந்த கேள்வி எல்லாம். இந்த கேள்வி எல்லாம் அவ்வளவு பெரிய மகான் கிட்ட போய் கேட்கறது நியாயமே இல்லைன்னு அவளை போய் அவருடைய பிரசன்ஸ்ல டெய்லி காட்டால ரமண மகரிஷிய பாக்கிறதுக்கு வரவாள்லாம் அவர் எதிர்க்கே உட்கார்ந்து இருப்பாராம். ஆனா போகும்போது சந்தோஷமா ஒரு ஃபில்ட் ஹார்ட்டோட வெளியில போறதுன்றது இதுதான் ஞானியினுடைய ஒரு நிலை. அவருடைய பிரசன்ஸ்லயே ஒரு சந்தோஷம் இருக்கும். இது வேணும் அது வேணும்ன்றது கேட்காது இல்லையா. இப்படி இருக்கக்கூடியவர் தான் நான். அதனாலதான் அவர் சொன்னார் யஸ்மாத் ந உத்விஜதே லோகஹ. சன்னியாசினஹா அவனுடைய முன்னாடி லோகத்துக்கு அவரை பார்த்து கவலைப்படுவதோ பயப்படுறதோ கொந்தளிக்கிறதுக்கோ அவசியமே இல்லை. அதே மாதிரி ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இவரும் அந்த லோகத்தை பார்த்து என்ன உத்விஜது, இவருக்கும் ஒரு கொந்தளிப்பும் இல்லை, ஒரு ஆன்சைட்டியும் இல்லை. இவாளை பார்த்து பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கா, அவ்வளவுதானே இவாளுக்கு சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு. யஸ்மாத் ந உத்விஜதே லோகஹா லோகான் ந உத்விஜதே ஷயஹ. யாரை பார்த்து உலகமும் அவரை பார்த்து கவலைப்படுறதே கிடையாது. அவர் எதுக்கும் அது சொன்னா தெரியல. சதாசிவ பிரபேசர் படுத்துட்டே இருந்தாராம். ஒரு கதை சொல்லுவாங்க. அவருக்கு கையை வச்சுட்டு ஒரு படுத்துட்டே இருக்கும்போது தண்ணி எடுக்க போன பொண்கள்லாம் என்ன சொன்னாரா, பாரு எல்லாத்தையும் விட்டவர் தாரு சஜிட்டாரு, தலைவாசம் கேட்கறது பாரு இவருக்கு தலைக்கு அப்படின்னாராம். உடனே இவர் கையை எடுத்துக்கிட்டாராம். அவ போய் தண்ணி எடுத்துட்டு வரும்போது பார்த்தா இவர் கையை எடுத்துட்ட உடனே இன்னொரு பொண்ணு சொன்னா, வேண்டி நம்ம சொன்னது இவருக்கு கேட்டிருக்குமா, உடனே கையை எடுத்துட்டாரு அப்படின்னாராம். இப்படி ரெண்டுத்துக்கும் சரி உனக்கு வேணும்னா இது இல்லைன்னா எது அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும். அப்போ அவர் புரிஞ்சுட்டாராம், சரி நம்ம எது பண்ணாலும் பேசதான் போறாங்க, இதுல என்ன கொந்தளிக்கிறதுக்கு என்ன இருக்கு நமக்கு, அதனால அப்படின்னு இருக்கா. இப்படி யஸ்மான் உத்விஜதே லோகஹா லோகான் உத்விஜதே ஷயஹ. இப்படி யார் இருக்கிறாரோ அப்படி. அப்புறம் ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி முக்தா. ஹர்ஷம் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்துட்டு ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லையா.
அது அவளுக்கு கிடையாது. எது வந்தாலும் அவளுக்கு ஒன்றும் சந்தோஷமும் கிடையாது. அப்புறம் அவன் அமர்ஷம் அப்படின்னாக்க கிடைக்கலன்னாக்க ஒரு துக்கம். இது ஹர்ஷமும் கிடையாது, அமர்ஷமும் கிடையாது, அவளுக்கு ரெண்டும் கிடையாது. இது ஒரு கதையில ரொம்ப அழகா இத சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு சன்னியாசி ஒருத்தர் ஊருக்குள்ள வந்துட்டார். வந்தவுடனே அவருக்கு யாரு பிச்சை கொடுக்கறது அப்படின்னு ஒருத்தர் ஆத்துல பிச்சைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். அவ ஆத்துல சௌகரியப்படல, மாமி ஆத்துல இல்ல. உடனே அவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல இருக்கிறவர் வேற ஒரு சாதாரண ஆளு, ஒன்றும் ரிலீஜியஸ் பர்சன்லாம் இல்ல, அவர் கையில வந்து கேப்பா, இந்த மாதிரி நான் ஒரு சன்னியாசியை சாப்பிட கூப்பிட்டுட்டேன், ஆனா இன்னைக்கு காலத்துல சௌகரியப்படல, நீங்க தான் ஏதாவது பண்ணணும், பக்கத்தாத்துல இருக்குன்னு, அதுக்கு என்ன தாராளமா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சன்னியாசி வந்த உடனே இவாத்துல நல்லா பிச்சை எல்லாம் ஆச்சு. ஆனவுடனே எல்லாருமா சேர்ந்து சன்னியாசி வந்தாருனாக்க சாயங்காலத்துல புராணம் கேட்கறதுக்கு வழக்கம் இல்லையா, அந்த புராணத்தை ஒரு பெரியவர் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த சன்னியாசியை பார்த்த உடனே சொன்னா, இது பாருங்க, இந்த சன்னியாசி எவ்வளவு பெரியவர் தெரியுமா, என்ன அப்பேற்பட்ட சொத்து இருக்குது, ஆனா இந்த அண்ணா தண்டிகள்லாம் சேர்ந்து இவரை வந்து ரொம்ப ஏமாத்திட்டா, ஒருத்தர் ரெண்டு பேர்னு இல்ல, எல்லா ரிலேட்டிவும் சேர்ந்து இவரை கொண்டு ஓஹோன்னு இருந்தவர் இன்னைக்கு பாவம் சன்னியாசியா இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே இந்த சன்னியாசியும் ஒரே கூடவே அழுதுட்டாராம். எல்லாரும் கதை கேட்க வந்தவெல்லாம் அழுதாங்க. வந்தவொடனே ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து சொன்னார் பக்கத்துல, நம்ம பாத்துக்கு இன்னைக்கு பிச்சைக்கு வந்தாரு ஒரு சன்னியாசி, ரொம்ப பெரியவர் அவரு, போன உடனே அந்த கதையில இருக்கிறவங்க கூட தெரிஞ்சிருக்கு அவரை பத்தி சொன்னா, அப்படியே ஜோன்னு எல்லாரும் அழுதாங்கன்னு அவன் ஒய்ஃபு சிரிச்சானான். முதல்ல போட்டு அவர் சன்னியாசி பேசிட்டு அவரை கொண்டு போய் ரிலேட்டிவ்ஸோட பேசி, ஒரு சன்னியாசின்றீங்க, அவருடைய பழைய கதையை சொன்னான்னாக்கா அழகாருனாக்கா அவர் சன்னியாசி அவர் அப்படின்னு அவ கேட்டாலாம். எதுக்கு சொல்றதுன்னா, ஒரு சன்னியாசியா இருக்கிறவரு எதை பத்தி கேட்டாலும் ஒரு வருத்தமோ தூக்கமோ இது பட்டாருனாக்கா அவருடைய சன்னியாசிக்கு அது இருக்கு. பட்டனானவன் எது வந்தாலும் அதுக்காக கலங்கவும் கூடாது, எது கிடைச்சிருந்தாலும் அதுக்காக ஒரேடியா குதிக்கவும் கூடாது. அப்படி ஏன்னா இவன் அந்த கண்டிஷன்ல தான் சன்னியாசம் எடுத்துக்கிறான். விரஜா விமா பூயா சுவாஹா அப்படின்னு வைராக்கியத்தோட இருக்கேன், எல்லா பாவமும் எனக்கு போகணும், சர்வபூதத்துக்கும் அபயமாக நான் இருக்கிறேன், சர்வபூத அபய பிரதானனாக நான் இனிமே வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகு கவலைப்பட்டான்னாக்கா என்ன அர்த்தம்? ஆகையினால ஹர்ஷாமர்ஷ பயம், அந்த ஹர்ஷா மர்ஷம் பயம் பயம் இருக்கக்கூடாது சன்னியாசிக்கு. அவர் சன்னியாசியானவர் பளிச்சுன்னு எது கேட்டாலும் சொல்லணும். அவருக்கு என்ன பயம்? ஆக வேண்டியது ஒண்ணு இல்லை, அவர் எது சொன்னாலும் பயப்படாம கரெக்டா சொல்லணும். ஹர்ஷாமர்ஷ பயம் உத்வேகம் எதிர்பார்ப்புன்றதே அவருக்கு எதுவுமே கிடையாது, கொந்தளிப்பு ஆங்ஸைட்டியே எதுவுமே கிடையாது. இப்படி ஹர்ஷாமர்ஷ பய உத்வேகி முக்தா, இந்த நாளிலிருந்து விடுபட்டவர் யாரோ அவர் தான் பக்தன், அவர் தான் ஞானி, அவர் தான் சிதப்பிரஜன், அவன் தான் குணாதீதன். இப்படி யார் ஒருவன் இப்படி இருக்கிறாரோ பச மே பிரியா, அவன் தான் எனக்கு ஒரு வேண்டியவன் அப்படின்னு சொன்னாரு. அனபேக்ஷசுசிர்தக்ஷா உதாசீனோ கதவ்யயத்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தஸ்தமே பிரியஹ. அனபேக்ஷா, அபேக்ஷா அப்படின்னாக்க டிபெண்டன்ஸ், உன்னை எதிர்பார்க்கறது. இவர் வந்து அனபேக்ஷா, இவருக்கு ஸ்பிருகையே கிடையாது, இது வேணும் அது வேணும்ன்ற ஆசையே கிடையாது. நிஸ்பிருகா அப்படின்னு அர்த்தம், எதையும் எதிர்பார்க்காதவர். அப்புறம் சுச்சிஹி, சன்னியாசியா இருந்தாக்க காய்கம் வாசிக்கம் மானசிகமா மூணு வகையிலையும் சுத்தமா இருந்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் அவர் பாட்டு கிருஷ்ணவன ஸ்நானத்தை பண்ணிட்டே இருக்க வேண்டியது, சதா ஓங்கார ஜபத்தை பண்ணிட்டே இருக்காரு மனசனால, அவருடைய காயத்தினால ஒரு இந்த சேஷ்டை அந்த சேஷ்டை எதுவும் பண்ணாமையே இருந்து கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து எப்பொழுதுமே சுச்சி அவரு. அதனால எப்பொழுதுமே பியூரா இருக்கக்கூடியவர் அவர். அனபேக்ஷா சுச்சிஹி தக்ஷஹா அப்படின்னாக்க எப்பொழுதுமே ஒரு அலர்ட்டாவே இருந்திருப்பார். இந்த சோம்பல் கிம்பல்லாம் இல்லாம எப்பொழுதும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்றதுக்கு ஒரு அலர்ட்டா இருந்து கொண்டே இருக்கக்கூடியதுக்கு பேர் தக்ஷஹா, சாமர்த்தியம் அப்படின்னு பேரு. அனபேக்ஷா சுச்சிஹி தக்ஷஹா, சாமர்த்தியம். அது மட்டுமா உதாசீனா, எந்த பட்சத்துக்கும் ஃபார் அகைன்ஸ்ட் கிடையாது. யார் இது பண்ணாலும் அவன் பண்ணா இவன் பண்ணான்னு தன்னுடைய பட்சமே எடுக்காததான ஒரு உதாசீனமாக இருக்கிறது. இது எதுலயும் சம்பந்தப்படாம இருக்கிறது. ஏன்னா இது எந்த ஒரு பொருளுக்குமே நீங்க
மகாபாரதத்துல பார்த்தா கூட யாருக்குமே ஒண்ணு இவன் இப்ப அம்பு விடுறதுக்கு போகும்போது ஒரு ஆயுதமும் இல்லாம இருக்கான், அவனை போய் நீ அம்பு விட சொல்றிய அப்படி கூறி போய் அம்பு விட சொல்றியான்னு அர்ஜுனன் கேட்டா கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நான் சொல்றேன் நீ விடு இப்போ அப்படின்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா இதுக்கு முன்னாடி உங்க தாத்தா இவ தாத்தா இப்படிதான் பண்ணார், அதுக்குதான் இது பதில். சோ நீங்க கர்மமோ எதுவோ எந்த பட்சத்தை நீங்க எடுத்தாலும் அந்த பட்சத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நமக்கு தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இவனுக்கு ஏன் கிடைச்சது, இவனுக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்றது நம்மளுடைய புத்தி சக்தியை வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறது தான் இந்த ஞானியானவன். பட்சபாதமே கிடையாது, எந்த பட்சத்தையும் சாருவது கிடையாது, அவர் உதாசீனாக இருக்கிறார். அப்புறம் கதவியதா அப்படின்னாக்க பயம், கதவியதா அப்படின்னாக்க பயமே கிடையாது அவர். கதம் பயா, பயமே இல்லாத ஒரு நிலை. ஏன் பயம்? விதியாதுவை பயம் பவதி, ரெண்டாவது ஒரு பொருள் இருக்குமே ஆனால் தானே பயம் வருது. அது நல்லதா கெட்டதா, கடுப்பா வெடுப்பா, நல்ல ரிச்சா போறா, இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ரெண்டாவது இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதானே, அந்த பிரம்மத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ரெண்டாவது பொருள் தெரிஞ்சாதானே உங்களுக்கு வரும். ஆகையினால அவருக்கு கதவியதா, அவருக்கு ரெண்டாவதே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, சர்வாரம்ப பரித்தியாகி, ஆரம்பம் எல்லா கர்மாவும் ஆரம்பியதே இது கர்மா. எந்த கர்மாவா இருந்தாலும் ஆரம்பிக்கணுமா இல்லையா? எந்த கர்மாவையுமே அவர் ஆரம்பிக்கிறதே கிடையாது, அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டார், அவர் சன்னியாசி ஆயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவர் வரும்போது நித்யா நித்திய வஸ்து விவேகா வந்த கையோட இகா முத்திரார்த்த பல போக விகாரக, இங்கேயும் அவருக்கு எந்த போகமும் தேவையில்லை, அமுத்திரத்திலையும் அவருக்கு எந்த போகமும் தேவையில்லை, மேல சொர்க்காதி போகங்களும் அவருக்கு தேவையில்லை. அதனால இகா அமுத்திர அர்த்த பல போக விராகா இருக்கிறதுனால அந்த சன்னியாசியானவர் அவருக்கு சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்னு இது கீதையில ஸ்பெஷல் டைம். அவர் எந்த கர்மாவையும் பண்றதுக்கு இஷ்டமில்லை, அவர் சன்னியாசி, அவர் எதையும் ஆரம்பிக்க மாட்டார். இவர் சர்வாரம்ப பரிதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராரப்த வசத்தினால இந்த உடம்புக்கு அந்த சரீர ஸ்திதி மாத்திரம் அவர் இருந்திருக்காரு, அவருக்கு ஒண்ணு ஆக வேண்டிய காரியம் இல்லை. இப்படி யார் இருக்கிறாரோ அனபேட்சனாகவும் சுச்சியாகவும் தர்ஷனாகவும் உதாசீனாகவும் கதவியதக பயமற்றவனாகவும் சர்வாரம்ப பரித்தியாகவும் ஒரு 6 குவாலிட்டி. இப்படி யார் இருக்கிறானா யஹா சஹா மத் பக்தஹா மே பிரியா, அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர் என்பதை தெரிந்து கொள் அப்படின்னு இவர் அர்ஜுனனுக்கு சொல்றதன் மூலமா நமக்கெல்லாம் ஃபாலோ பண்றதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏதாவது ஒன்னையாவது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக. யோன விஷ்யதி நத்வேஷ்டி நதோச்சதி நகாங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் யஸ்மே பிரியஹ. யோ ந விஷ்யதி, யார் ஒருவன் இஷ்டப்பிராப்தோ ந விஷ்யதி, அவனுக்கு வேண்டியமானது கிடைக்குதே ஆனால் அதனால ஒரேடியா குதிக்கிறது கிடையாது. சுகேஷு விகத ஸ்பிருஹா துக்கேஷு அனுப்பிக்கணமனாக ரெண்டாவதுல சிறப்பிரஜானுக்கு சொன்ன அதையேதான் இங்கே சொல்றதுனாலேயே உங்களுக்கு சிறப்பிரஜனையும் பக்தனையும் ஞானியையும் அவர் ஒன்னா வச்சுட்டு பேசுறாருன்றது நமக்கு தெரியாது. யார் ஒருவன் ந கிருஷ்யதி இஷ்டப்பிராப்தோ ந கிருஷ்யதி, அதனால ஹர்ஷனம் கிடையாது, குதிக்கிறதுன்றது கிடையாது. ந துவேஷ்டி அனிஷ்ட பிராப்தோ விரிஞ்சு உழறதோ அவளை துவேஷம் பண்றதோ கிடையாது. அதனால யோன கிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி, பிரிய வியோகம் வந்துட்டதுனால துக்கம் வந்துடும். இவாளுக்கு பிரியன்னு யாருமே கிடையாது, எல்லாமே பிரியம்தான், யார் போனாலுமே சுக்கம் தான், யார் வந்தாலும் சந்தோஷம் தான். அப்படி இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷலா ஒருத்தர் வியோகம், ஒரு பிரியமானவர் வியோகம் ஆனதுனால அவளுக்கு ஒரு துக்கமும் கிடையாது. நான் சோச்சதி நான் காங்க்ஷதி, இது வேணும் அது வேணும்ன்ற எதிர்பார்ப்பு இல்லை. இந்த 4 கண்டிஷனையும் பாருங்க, இது அப்படியே கர்மா பண்றவனுக்கு உல்டாவா இருக்குவாங்க. இந்த கர்மா பண்றவனுக்கு ஒரு பூஜை பண்ணோம்னாக்கா நிறைய புஷ்பங்கள்லாம் ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாரு, நிறைய பழங்கள்லாம் வந்ததுன்னா ஒரு சந்தோஷம் ஒண்ணு வரணுமோ இல்லையா? அவனுக்கு கிருஷ்யதி கர்மா பண்றான். அதே மாதிரி வரவே இல்லைன்னு வச்சுங்க, ஐயோ இதை நம்பி நான் வாங்காம விட்டுட்டேன், பண்ணா நானாவது வாங்கிட்டு வச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சோண்டு பூ வாங்கி வந்தா இவன் வருவான்னு எதிர்பார்த்தது எத்தப்பு இப்படின்னு தனத்தானே வேண்டிக்கிறான் துவேஷ்டி. அதே மாதிரி சோச்சதி பாருங்க, வரலன்னாக்க எதிர்பார்க்கறது நடக்கலன்னு வச்சுங்க, உடனே அவனுக்கு அழுக வருது, உடனே சோகப்படுறான் அவன். அப்புறம் திரவியங்கள்ல எதிர்பார்க்கறான், ஒரு யாகம் பண்ணாக்க எல்லாரும் வரணும், எல்லாரும் உட்காரணும், அந்த பூஜையில போய் கலந்துக்கணும், எல்லாருக்கும் நடக்கிற நல்ல விஷயம் தான் அப்படின்னா கூட எதிர்பார்ப்புன்றது இருக்கு. இந்த 4 கர்மடனுக்கு இருக்கு, இந்த 4மே ஞானிக்கு கிடையாதுன்றதுனால
திருஷ்யத்தி அவர் மகிழ்ச்சி அடைவதும் இல்லை. எப்போ இஷ்ட பிராப்தம் இஷ்டமானது கிடைச்சதுனால மகிழ்ச்சியும் கிடையாது, அனிஷ்ட பிராப்தமும் அதனால துவேஷமும் கிடையாது. சோச்சதி பிரிய வியோகம் வந்தது ஆனால் அதுக்காக கவலைப்படுறதும் கிடையாது. காங்ஷதி எதிர்பார்க்கறதும் கிடையாது. அவர் திருஷ்யத்தி ஒரேடியா சந்தோஷப்படுவதும் இல்லை, துவேஷ்டி ஒரேடியா எதுவும் அனிஷ்டமான விஷயங்கள் வந்ததுன்னா வெறுப்பதும் இல்லை. சோச்சதி அவர் எப்பொழுதும் சோகமும் கிடையாது, காங்ஷதி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. சுபா சுப பரித்யாகி புண்ணியம் பாபம் ரெண்டு. சுபம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? புண்ணியம், யாகம், தானம், தவம், இதுல வந்து வர்ணாசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடிய தர்மங்கள், இதனால வரக்கூடியதெல்லாம் சுப பலன்கள்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்படித்தானே நம்ம வச்சுட்டு இருக்கோம் லோகத்துல. அசுபமான பலனா பொய், கபடம், திருட்டு, பொய் இப்படி எல்லாம் சொல்றது, வஞ்சகமா பண்றது, இதெல்லாம் அசுபமான பலத்தை கொடுக்கணும்னு. இவருக்கு ரெண்டும் கிடையாது, சுபமும் கிடையாது அசுபமும் கிடையாது. இவர் ரெண்டுத்தையும் பரித்தியாகி, நல்லது கெட்டது, புண்ணியமும் புண்ணிய கர்மாவும் இவருக்கு வேண்டாம், பாப கர்மாவும். வேதாந்திக்க புண்ணியமும் பாவம் தான் அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியார். புண்ணியமும் பாவம் தான், ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு திருப்பி ஒரு ஜென்மா வேணுமே. ஆகையினால புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது வேதாந்திக்கு பக்தனுக்கு. அதனால ரெண்டுத்தையுமே பரித்தியாகம் பண்ணிட்டவர். அப்படின்னா என்ன? பரித்தியக்தம் சீலம். இதை பரித்தியாகம் பண்ணிட்டாருனாக்கா ஆச்சாரியார் பாய்ச்ச பரித்தியக்தம் சீலம் அத்தியாயி அப்படின்னாக்கா என்ன? ஒரு தடவை பரித்தியாகம் பண்றதுல அதையே வழக்கமா வச்சுட்டு இருக்கணும். எந்த சுபம் வந்தாலும் எந்த அசுபம் வந்தாலும் அதையே தியாக புத்தியோட இருக்கக்கூடியவன், சீலமாக இருக்கக்கூடியவன், அப்படியே கண்டினியூஸா இருக்கணும். அது ஒரு தடவை வரும்போது காபியில கொசு ஊத்துச்சுன்னா காபி வேண்டான்னு சொல்ற மாதிரி இல்லை, நிஜமாவே வேண்டான்னு சொல்லணும் எல்லாத்தையும். இப்படி சுபாசுப பரித்தியாகி இப்படி இருக்கக்கூடிய பக்திமான் யஹா, இப்படி இருக்கக்கூடிய பக்திமான் ஞானவான் யஹா சஹா மே பிரியா, அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னார். சமசத்ரௌச மித்ரேச ததாமானாபமானயோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமசங்க விவர்ஜிதா. சமஹா சத்ரௌச மித்ரேச, சத்ருவா இருந்தாலும் சரி மித்ரனா இருந்தாலும் சரி அவனுக்கு சமமா இருக்கணும். யார் வந்து கேட்டா என்ன ஆச்சாரியார் உட்கார்ந்து இருக்காரா, உட்கார்ந்து ஒரு காபாலிகன் வந்து யாரும் இல்லாத போது சமயத்துல இத மாதிரி எனக்கு பலி கொடுக்கணும், நீங்க தான் வந்து கை கால் எல்லாம் நன்னா இருக்கணும், அழகா இருக்கணும், உங்களை வந்து பலி கூப்பிட்டா சரி அப்படின்ட்டாரு. ஒரு வாட்டுக்கு வந்து அவன் பலி கேட்கறான், ஒரு வாட்டுக்கு சரி நீ வந்து கூட்டிட்டு போ அப்படின்ட்டானா. சரின்னு அவன் பாட்டுக்கு ராத்திரி வந்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நீ வா என்ன கூட்டு போனாங்க. வந்த உடனே இவர் பாட்டுக்கு அவன் பின்னாடி கிளம்பான். அப்ப தூக்கத்துல இருந்து பத்மபாதர் ஏற்பட்டு என்னடா ஒரு காபாலிகனோட ஆச்சாரியார் போறாரு அப்படின்னு எல்லாரையும் எழுப்பி அவசரமா போய் பார்த்தான்னாக்க எங்க போறீங்கன்னாக்க பலி கொடுக்கறதுக்கு கேட்டா சமமா சரி. காபாலிகர் வந்து பலி கேட்டா கூட ஆச்சாரியார் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பதான் அவருக்கு கோபம் வந்து அந்த காபாலிகனோட சண்டை போட்டு, அவர் நரசிம்ம உபாசகனா இருக்கிறதுனால அவர் நரசிம்ம இடத்துல போய் அவனோட சண்டை போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு ஆச்சாரியால கட்சி திருப்பி கூப்பிட்டு வந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகான்கள் எது வந்தாலும் சரி, இத்தரன் வந்து கேட்டாலும் சரி, சந்திரன் வந்தான் நீ வந்து கேட்டா உட்காந்துக்கு வா, பிச்சைக்கு வா வரேன், அவன் வந்து கூப்பிட்டா அவாத்துக்கு போறேன், அவ்வளவுதான். என்ன இப்போ எல்லாரும் ஒண்ணுதான் இருக்கக்கூடிய சுபாவம். சத்ரௌச்ச மித்ரேச்ச சமபாவா, சத்ருவாக இருந்தாலும் மித்ரனாக இருந்தாலும் சமபாவமாக இருக்கிறது. அதே மாதிரிதான் மானம் அப்படின்னாக்க உங்க மேல அபிமானமா பூஜிச்சாலும் சரி, அபமானம் பண்ண நிந்தனை பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சமம். அவர் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாம அவன் பண்ணாலும் அதுக்காக ஒன்னும் அவசரப்படுறது இல்லை. ஏதோ அவனுடைய மெச்சூரிட்டி, நான் அவனுடைய ஆசை, அவன் ஏதோ என்னால போக போட்டான், ஏதோ அவனுக்கு திட்டத்துக்கு இது யாரும் கிடைக்கல, என்னை பாட்டு திட்டினா போட்டமே லட்சுமி அப்படின்னு அவன் பாட்டு வந்து மானம் அபமானம் ரெண்டுத்தையும் மானாபமானையோகோ சமமா இருக்கிறது. சத்ரோ மித்ரேச்ச சமஹா, சத்ருகிட்டையும் சமம் மித்ருகிட்டையும் சமம், மானங்கிட்டையும் சமம், அபமானம் பண்றவங்க கிட்டையும் சமமாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஞானியினுடைய நிலை. சீதோஷ்ண சுக துக்கேஷு சமசங்க விவர்ஜிதா, சீதம் உஷ்ணம் ரெண்டுத்துக்கு சமம். அப்பெல்லாம் அப்படி வந்தா ஐயோ மழை வராம இருக்கு எப்படி போகுது, இதெல்லாம் ஒரு கவலை. அதான் அவருக்கு அதெல்லாம் சீதமாவது உஷ்ணமாவது வாட்டுக்கு வருது. உஷ்ணம்னா அது காலம் அது வந்ததுன்னா மழை வரும், வருஷா காலம் வந்ததுன்னா வருஷா காலம் வரும், வசந்த
காலம் வந்ததுன்னா வெயில் வரும். இது எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டியதுதான். நம்ம திட்டிச்சாலேயே நம்ம சீதாஷ்ட சுக துக்காதி சகிஷ்டத்துவம்னு அவன் வேதாந்தம் படிக்கிறதுக்கு வரும்போதே இந்த கண்டிஷன் இருக்குன்னா வேதாந்தத்திலே ஊரின ஞானிக்கு பக்தனுக்கு இந்த கண்டிஷன் சொல்றது பெருசு இல்லை. அதனால அவர் எப்போதுமே சீதமாக இருந்தாலும் சரி உஷ்ணமாக இருந்தாலும் சரி கவலைப்பட சமமாக பார்க்கிறார். சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் சமமாக பார்க்கலாம். இது எதுக்கு சார் ரெண்டுத்தையும் சொன்னீங்க? ஒரே அர்த்தம் தானே வருதுன்னாக்க, சீதோஷ்ணன்னு சொன்னா உடம்பு சம்பந்தப்பட்டிருக்கு, சுக துக்கம்னு சொன்னா சட்டில் பாடி சம்பந்தப்பட்டிருக்கு. கிளாஸ் பாடி லெவல்லையும் அவருக்கு சமமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. சட்டில் பாடியினுடைய ஆங்கிள் பார்த்தாலும் அவர் சமமாக இருக்காருன்னு சொல்றதுக்காக சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமஹா, சீதமா இருந்தாலும் சரி உஷ்ணமாக இருந்தாலும் சரி அவர் கிராஸ் பாடி லெவல்ல அவருக்கு பொறுமை எல்லாம் சமமா இருக்காரு. சுகமா இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி ஐ எம் அன்ஹாப்பி எல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கிறார். அவர் எப்படி இருக்காரு? எந்த ஒரு பொருளோடையும் சங்கமே வைத்துக் கொள்ளவில்லை. டிட்டாச்டு வித் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட். சங்க விவர்ஜிதா. ஏன்னா அவர் ஏற்கனவே ஏசனா பிரேத்த புத்திரேசனா வித்தேசனா லோகேசனா விட்டுட்டு வந்தவர் தான் சன்னியாசி. அதனால அவருக்கு என்ன அட்டாச்மெண்ட் இருக்க போகுது இந்த உலகத்துல? அதனால அவர் சங்க வர்ஜிதா சங்க விவர்ஜிதா விசேஷன வர்ஜிதா. சங்கிறது எல்லாத்துல எந்த சங்கத்திலையும் அவர் ஈடுபடுவதில்லை. அப்புறம் துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ கேன கேனசித் அனிகேத ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹ. துல்லிய நிந்தா ஸ்துதிஹி ரெண்டுத்துக்கும் துல்லியமா இருப்பார் அவர். நீங்க அவரை திட்டினாலும் சரி, என்ன கிண்டல் வந்து ஒரு மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்க வேணாமா? அப்படி இருக்கக்கூடாது. நெகட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்க பர்ஃபார்மன்ஸ்னா அதுக்கும் அப்படியா சார் உங்க காலடியில பாம்பு இருக்கு நாகப்பாம்பு அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க ஒத்துப்படலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானியா இருக்கவர்னா சமமா பாக்குறாரு, முக்கியமா பாக்குறாரு. ஸ்துதி பண்ணாலும் சரி நிந்த பண்ணாலும் சரி அப்படி சமமா துல்லிய நிந்தா ஸ்துதி. அதுக்கப்புறம் மௌனி. மௌனினாக்க இந்த இடத்துல சம்யத வாக் அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யம் பண்றாரு. மௌனினாக்க அப்படியே மௌனமா சைலன்ஸா உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம் இல்ல, குறைவாக பேசுறது அப்படின்னா கண்ட்ரோல்டா பேசுறதுக்கு பேர் தான் மௌனம். சம்யத வாக்குக்கு மௌனம்னு ஒரு பேர் இருக்கு. எப்படின்னா லிமிட்டடா பேசுறது. அந்யா வாசோகி முஞ்சத ஏத அமிர்தஸ்ய சேது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றது. அதனால அனாவசியமான பேச்சு கிடையாது. எது அவசியமோ அதை மாத்திரம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் பக்தர். சந்துஷ்டா ஏன கேனச்சித்து. ஏன கேனச்சித்து எது கிடைச்சாலும் எதுனாலையும் எது கிடைச்சதோ அதனால ஒரு சந்தோஷம். எதிர்ச்சாலாப சந்துஷ்டா அப்படின்னு சில பிரச்சனைக்கு சொல்லும் போது இதையே சொன்னாரு. இந்த ஆச்சாரியால் பாஷ்யம் ஏன கேனச்சித்துக்கு ஆச்சன்னா ஏன கேனச்சித் அச்சிதா. எது கிடைச்சாலும் எந்த ட்ரெஸ் கிடைச்சாலும் அவர் போட்டுக்கிறதுக்கு ரத்யா சட்பட விரச்சித கந்தகா அப்படின்னாரு. எந்த ட்ரெஸ் வேணாலும் சரி, ஏதோ உடம்பு மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்னா அதுல ஒரு அபிமானமே கிடையாது. அது இந்த வேஷ்டி தான் வேணும், அதுல இந்த கரை தான் போட்டுக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரீரத்தை மறைக்கணும் அப்படிங்கறதுல அவ்வளவுதான் வருது. ஏனக்கேனச்சு ஆசிதா அப்படின்னாக்க எந்த சாப்பாடு கிடைக்கிறதோ அது கிடைச்ச வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் ஞானி. துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏனக்கேனச்சித். ஏனக்கேனச்சித் வந்ததுனால மாத்திரம் அதை அட்ஜஸ்ட் பண்றது இல்ல, அதுல ஒரு சந்தோஷம் வேற. எதிர்ச்சாலாப சந்துஷ்டா. அவர் எது கிடைக்கிறதோ அதை சந்தோஷமா ஏற்று ஹாப்பி வித் வாட் ஹி காட், அதுல ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறதா சந்துஷ்டா ஏனக்கேனச்சித். சரீர ஸ்திதி மாத்திரம் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவருக்கு எது கிடைக்கிறதோ அதுல ஒரு சந்தோஷத்தோட இருக்காரு அவர். அனிகேதா அப்படின்னாக்க நிஷேதம் தான் நமக்குன்னு ஒரு இடத்தை வச்சு ஸ்ரீநிகேதன் பேர் வச்சு அம்பாள் இருக்கிற இடம் ஸ்ரீனிவாசன் இல்லையா, அதனால ஸ்ரீனுடைய நிவாச ஸ்தலத்தை தான் ஸ்ரீநிகேதன் சொல்றது. அது இவருக்குன்னு வச்சிக்கிறதுக்கு ஒரு இடமும் கூடாது. நிவாச நியதம்ன்றதே இவருக்கு கிடையாது. சன்னியாசிகளுக்கு போய் நிவாச நியதமே கிடையாது, ஒரு நியதமும் வேணாம், எங்க வேணாலும் அவர் இருப்பார். அனிகேதா அப்படின்னா எந்த இடத்துல அவர் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பார் அவர். அன்னைக்கு இவருக்கு என்று ஒரு இடம் கிடையாது, அதுல ஒரு சந்தோஷம் அவருக்கு. அப்புறம் ஸ்திரமதிகி, எப்பொழுதும் பரமார்த்த விஷயத்திலேயே ஸ்திரமான புத்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட பக்திமான்யா
சமே பிரியா, இவர் தான் எனக்கு ரொம்ப பிரியமான நரன் இவர் தான். இங்க என்ன சொல்லிக்க, துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டா ஏனக்கேனச்சித்து அனிகேதா திரமதிக்கு, இப்படிப்பட்ட 5 குவாலிட்டியோட இருக்கக்கூடிய பக்திமான்யா அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலையும் 7, 6, 5, 5 ஒவ்வொன்றுத்திலையும் சொல்லிட்டே வர்றாரு. இப்படி இருக்கக்கூடியவர் யாரோ அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பரியுபாசதே சத்ததானா மத்பரமாஹ பக்தாஸ்தே அதீவ மே பிரியா. இப்படி அத்வேஷ்டா சர்வபூதானாம் இருந்து ஆரம்பிச்சு துல்லிய நிந்தா ஸ்துதி வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய தர்ம விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட இருக்கக்கூடியவர் தான் அக்ஷர உபாசகர்கள் அப்படின்னு ஆச்சாரியர் போடுறார். இப்படி இருக்கக்கூடியவர் தான் அக்ஷர உபாசகர்கள்னால ஞானிகளுடைய லட்சணம் இது. இவர்கள்லாம் நிவృத்த சர்வ ஏஷனா, அவர் புத்திரேசனா வித்தேசனா தாரேசனா இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்தவர்கள், நிவృத்தமானவர்கள். இப்படிப்பட்ட சன்னியாசினாம் பரமார்த்த ஞான நிஷ்டானாம் தர்மஜாதம் பிரகாந்தம் உபசம்ஹரியதி. இதுதான் தர்மியமாக வைத்துக் கொண்டிருக்க. தர்மியம்ன்றதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. இந்த சன்னியாசியாக எல்லா ஏசனாத்திரயங்களையும் விட்டு அங்கேயே பரமாத்ம தத்துவத்திலேயே ஒரு ஞான நிஷ்டையாக இருந்து கொண்டு அதிலேயே இருக்கக்கூடிய இவர்கள் தான். இப்படி சொன்னவர்கள் யதோக்தம் பரியுபாசதே, கீழ் சொன்ன வண்ணம் யார் என்னை இப்படி இந்த சன்னியாசிகள் எல்லாம் உபாசிக்கிறார்களோ, எப்படி உபாசிக்கிறார்கள்? ஸ்ரத்ததானாக, ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை. குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா இல்லையா, அந்த ஸ்ரத்தையோடு கூடியவர்கள் ஸ்ரத்ததானாக அப்படி இருந்து கொண்டு மத்பரமாக என்னையே உயர்வாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள் இருக்கிறார்களே. இந்த சொத்துரூப அனுசந்தானமே பக்தி என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடிய இந்த ஞானிகள், இந்த பக்தாக அதீவ மேற்பிரியா, எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் பா இவர்கள் அப்படின்னு. பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அப்படின்னு வேற 7வது சாப்டர்ல ஏற்கனவே சொன்னாரு. பக்தாஸ்தே அதீவ மேற்பிரியா, நீங்க ஞானிக்கு மமைவ மதம்னு வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இப்படி எனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்ல. இப்படி இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னா. எனக்கு யார் மேல ஆசை? பகவானுக்கு. எல்லாருக்கும் பகவான் மேல ஆசை. ஆனா பகவான் யார் மேல ஆசைன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்படி இருக்கக்கூடியவர்கள் மேலதான். ஒரு 9 இடத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு 40 குவாலிட்டிஸோட இருக்கக்கூடியவர் யாரோ அவ மேலதான் எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம 12ோऽத்தியாய. பக்தி யோகம் என்ற பெயருடைய 12வது அத்தியாயம். இதோட ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதத்துல இந்த பிரம்ம வித்யானது முடிவடைந்தது.